மத்திய பிரதேசத்துல உள்ள ஒரு சிட்டி தான் புர்ஹான்பூர். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக ஒரு பெண்ணுடைய உடல வச்சிருக்காங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துக்கு கொண்டு போறத வெளிய இருந்து ஒருத்தன் வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். அவனுக்கு வயசு 24. அங்க யாரும் இல்லாத நேரத்துல அந்த பொணத்த எடுத்துட்டு போயி பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான். ஒரு பெண்ணுடைய பிணத்திற்கே இந்த நிலைமைனா, அப்ப நம்ம நாடு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கங்க. இங்க வந்து பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்ல. பெண்களுடைய பிணங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. அதக்கூட இப்படி கொடூரமா கொதர்ற சிலமான பிறவிகள் இங்க இருக்கு. இதுக்காக வந்துட்டு அவன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் அவன் ரேப் பண்ணது பொணத்த தானே. இதுக்கு என்ன கொஞ்ச நாள் உள்ள இருந்துட்டு அப்புறம் வெளிய போயிருப்பான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. உயிரில்லாத ஒரு உடலுக்கே இந்த நிலைமைனா, நாளைக்கு அவன் கையில ஒரு குழந்தை ஒரு தனியா இருக்கிற இடத்துல மாட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி இன்னும் எத்தனை நாளைக்கு இந்தியால நடந்துக்கிட்டே இருக்க போகுது? ஒரு வருஷத்துக்கு 33,000க்கும் மேல பாலியல் ரீதியான வழக்குகள் மட்டும் இந்தியால பதிவாகுது. 33,000க்கும் மேல. இதில வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து கேஸ் கொடுக்க தைரியம் இல்லாம, அவங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, இந்த மாரி எத்தனை விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா இன்னும் வந்துட்டு எண்ணிக்கை அதிகமா இருக்கும். இன்னும் வந்துட்டு எவ்வளோ குற்றங்கள் இன்னும் அதிகமா நடந்தா இதுக்கு வந்துட்டு ஒரு கரெக்டான நடவடிக்கையும் ஒரு கரெக்டான தண்டனையும் இந்த அரசு வந்துட்டு கொடுக்கும். வருஷத்துக்கு 33,000க்கும் மேலே பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகியுமே இன்னுமே எந்த ஒரு குற்றவாளிக்கும் சீக்கிரம் தண்டனை கிடைக்கிறதோ, அதே நேரத்தில் ஒரு கரெக்டான தண்டனை கிடைக்கிறதோ தரப்படுறது கிடையாது. என்னடா நம்மளை என்ன இந்த தப்பு பண்ணோம்னா ஜெயிலுக்குள்ளே தூக்கி வைப்பானுங்க, நம்ம கொஞ்ச நாளில் வந்துட்டு வெளியே வந்துடலாம், இல்லை காசு இருந்தால் வந்து கேஸை போட்டு உரட்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இதை பண்ணுறவன்லாம் ஒரு தைரியத்தோட ஒரு பொண்ணை பார்த்தா அவனுக்கு வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணுற தைரியம் இங்கே இருக்குது. அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்தா நீ அப்படி சிந்தனையில் கூட யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுக்கறதுக்கான ஒரு சட்டமோ ஒரு தண்டனையோ இங்கே கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னா இல்லை. அதை எப்போ கொடுப்பீங்க? இன்னும் எவ்வளவு நடந்தால் கொடுப்பீங்க?